துதித்து பாடிடுவேன் துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில் துதித்து பாடிடுவேன். துதித்து பாடிடுவேன் துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில் துதித்து பாடிடுவேன் துதித்து பாடிடுவேன் துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில் துதித்து பாடிடுவேன். துதிகளின் நடுவினில் வாசம் செய்யும் துதிகளின் நடுவினில் வாசம் செய்யும் தூயவனை நல் நேயவனை நான் துதித்து பாடிடுவேன். காருண்யத்தால் என்னை மூடிக்கொண்டீர் காருண்யத்தால் என்னை மூடிக்கொண்டீர் கல்வாரி அன்பினால் மறைத்து கொண்டீர் காருண்யத்தால் என்னை மூடிக்கொண்டீர் கல்வாரி அன்பினால் மறைத்து கொண்டீர். கலங்கிடும் வேளையில் கலங்கிடாதே என்றார் கலங்கிடும் வேளையில் கலங்கிடாதே என்றார் காலமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றார் காலமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றார். துதித்து பாடிடுவேன் துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில் துதித்து பாடிடுவேன். அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கெஞ்சி நான் கூப்பிட்டேன் அப்பா பிதாவே என்று கெஞ்சி நான் கூப்பிட்டேன் கனிவோடு குரல் கேட்டு பதில் அளித்தார். அப்பா பிதாவே என்று கெஞ்சி நான் கூப்பிட்டேன் அப்பா பிதாவே என்று கெஞ்சி நான் கூப்பிட்டேன் கனிவோடு குரல் கேட்டு பதில் அளித்தார். சத்துருவின் சேனைகள் முறிந்தோட செய்தார் சத்துருவின் சேனைகள் முறிந்தோட செய்தார் களிப்போடு ஜெய கீதம் பாட செய்தார் களிப்போடு ஜெய கீதம் பாட செய்தார். துதித்து பாடிடுவேன் துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில்
துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில் துதித்து பாடிடுவே. கூப்பிடும் வேளையில் இறங்கியே வருவே. கூப்பிடும் வேளையில் இறங்கியே வருவீர். ஆவியின் நிறைவினால் நிறைத்து கொண்டீர். அப்பா பிதாவே என்று எப்பொழுது கூப்பிட்டாலும் இறங்கி வருகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கூப்பிடும் வேளையில் இறங்கியே வருவீர். ஆவியின் நிறைவினால் நிறைத்து கொண்டீர். பணிந்து நான் வணங்கி கர்த்தனை அழைத்தேன். பணிந்து நான் வணங்கி கர்த்தரை அழைத்தேன். இறைஞ்சிடும் குரல் கேட்டு பதில் அளித்தார். இறைஞ்சிடும் குரல் கேட்டு கரம் பிடித்தார். என் கூக்குரலுக்கு என் ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடிடுவேன் துங்கவன் இயேசுவின் தூய நாமத்தில் துதித்து பாடிடுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் காருண்யத்தினால் நம்மளை நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமோடு வருவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேரம் குறுகின நேரம் தான் இருக்கிறது. அதற்குள்ளதாக என் வார்த்தையை நான் நிறுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுறை கேட்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை 1000 முறை கேட்டாலும் சரி, ஒரு முறை அதை உணர்ந்து நம்ம கேட்கும் போது அதோடைய கலரே வேற, அதோடைய அர்த்தமே வேற, அதோடைய உற்சாகமே வேறையா இருக்கும். ஹல்லேலூயா. 1000 முறை ஒரு வசனத்தை படிப்போம், 1000 முறை வசனத்தை படிப்போம், சாதாரணமா இருக்கும். ஒரே ஒரு முறை அதே வசனத்தை உணர்வோடு நம்ம படிக்கும் போது ஹல்லேலூயா. படிங்களேன். ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது. ஹல்லேலூயா. என்னை சுற்றி சாதாரண கேடகம் இல்ல, ரட்சிப்பின் கேடகம் என்னை சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கையில் ஏந்திருக்கிறேன். என் ஆண்டவர் கொடுத்த கேடகத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன். அதை மீறி என்கிட்ட எந்த எதிரியும் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு போருக்கு வைத்திருக்கிறவர்கள், அந்த காலத்தில் போருக்கு வைத்திருக்கிறவர்கள் கையில் சின்ன கேடயம் வைத்திருப்பார்கள். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அக்கினியின் மதில் என்னும் கேடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சுற்றி அக்கினி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி அக்கினி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் இன்னைக்கு தலைமை போதகர் திரும்ப 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 அதை நான் சொல்லுகிறேன். என்னை சுற்றி அக்கினி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கேடகம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுற்றி ஒரு கேடயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்புறவர்கள், என் ஆண்டவர் என்னை சுற்றி என்னை எதிரி கையில என்னை ஒப்படைக்காதபடி என்னை சுற்றி ஒரு கேடயம் வைத்து அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கேடகத்தை வச்சிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள நான் ஒளிஞ்சிருக்கிறேன். கேடகம் எனக்கு முன்னால் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் உள்ள ஒளிஞ்சிருக்கிறேன். கேடகத்துக்கு பின்னால நான் இருக்கிறேன். என் முன்னால ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிழலின் கீழ் பின்னாடி நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் அங்க இருந்து என் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன சொல்றாரு அவர்? படிங்க, மறுபடியும் படிங்க, அந்த அடுத்தது படிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். கேடகத்தை எனக்கு தந்தீர். நான் ஒளிஞ்சிருக்கிறேன், பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் அவருடைய
காருண்யம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஒளிந்திருந்தாலும் நான் பின்னால் இருந்தாலும் என்னை கர்த்தர் உயரத்துல என்னை உயர்த்தி வாழ வைப்பார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என்னை பெரியவனாக்கும். நான் ஒளிஞ்சிருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன், பின்னாடி இருக்கிறேன், அப்படி இல்லை. நான் செட்டின்குள்ள தான் இருக்கிறேன், ஆண்டவருடைய நிழலின்குள்ள தான் இருக்கிறேன். ஆனாலும் அங்கிருந்து என் ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 ஸ்டாண்டு நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஒரு 2 ஸ்டாண்டு, 2 முகம் நம்ம கிட்ட இருக்குது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காருண்யத்தால் என்னை பெரியவனாக்குகிறதுக்கு 2 ஸ்டாண்டு நமக்குள்ள. நம்ம இப்போ நான் இந்த சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு வரேன். நம்மளுக்கு ஒரு 2 ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு ஸ்டாண்டில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜபிக்கிறோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், எல்லாத்துலேயும் உகந்ததாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு உகந்ததாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேதம் படிக்கிறோம். சில பேர்லாம் நிறைய முறை வேதம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய இன்னொரு முகத்தில் இன்னொரு வழி எனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. இன்னும் அந்த இன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, எனக்குள்ள இன்னொரு இது தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அந்த இடத்துல நான் பொய் சொல்லுகிறேன், பிறரை வஞ்சிக்கிற தன்மையாய் நான் இருக்கிறேன். சில பாவங்கள் என்னை விடாமல் துரத்தி கொண்டு இருக்கிறது. நான் பாவத்தை விட்டாலும் என்னை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. 2 ஸ்டாண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கிறது. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஒரு பக்கத்தில் நான் சரியாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமாவை கொடுக்குறேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் இன்னொரு முகம் எனக்கு இருக்கிறது, இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கிறது. அந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் இருக்கிறது. கர்த்தர் இது நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எனக்கு வியாதி, நான் ஆண்டவருக்குள்ளே தானே இருக்கிறேன். ஒரு வியாதி எனக்கு வந்து விட்ட உடனே நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு, எனக்கு ஏன் இதை கொடுத்தாரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்கள் அப்பவும் கேடகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நான் பாவம் செய்தேன். ஃபாதர் ஐயா ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். இருப்பினும் நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? ரட்சிப்பென்னும் கேடகத்துக்கு உள்ளதான் இருக்கிறேன். நான் பாவம் செய்கிறேன், நான் நோக செய்கிறேன், ஆனா என்னை தேடி அவரை மீட்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாவத்துக்குள்ள இருக்கிறேன், ஆனாலும் என்னை மீட்கிறார். ஏன் மீட்கிறாரு? காருண்யம் என் மேல் இருக்கிறது, இரக்கம் என் மேல வச்சுட்டாரு. அவர் என் மேல காருண்யம்னா என்ன? பெரிய இரக்கம், அளவில்லா இரக்கம், அநாதி ஸ்நேகம் அவர் நம்ம மேல வைத்ததுனால, ஒரு இரக்கம் வைத்ததுனால நம்மளை அடுத்து மீட் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்குள்ள சூழ்நிலையை நான் விளைவிச்சு சொல்றேன். இன்னைக்குள்ள சூழ்நிலையை நான் சொல்றேன், நான் எல்லாத்துலேயும் சரியாக தானே இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் சரியாக தானே இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நாமளே திருப்திப்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய இன்னொரு முகம் இருக்கிறது, என்னுடைய இன்னொரு பக்கம் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தீர்த்து விட்டால் போதும். யோபு நம்ம சொல்லணும்னா, யோபு நபர் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துட்டார், அவனுக்குள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஆண்டவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதது ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய உயிர். என் பிராணன் கர்த்தருடையது, என் உயிர் கர்த்தருடையது, என்னுடைய ஆத்மா எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்மா, அதை அவர் விடுவதில்லை. நான் சொல்லுகிறது நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரியும்னு தெரியல. நான் ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக நான் ஷார்ட்டாக நான் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அவர் பாருங்க, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, உன்னுடைய ஆத்மாவை, அவனுடைய ஆத்மா, யோபுவோட ஆத்மாவை நீ டச் பண்ணாத, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் யோபு எந்த இடத்துல இருக்கிறாரு? கர்த்தருடைய வலயத்துக்குள்ளதான் இருக்கிறாரு, கர்த்தருடைய காணொளித்துக்கு உள்ளதான் இருக்கிறாரு, கர்த்தருடைய ஃபென்சிங் உள்ளதான் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிறார், சில நேரத்தில் அனுமதிக்கிறார், அவனை சோதிக்கும்படி அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம யோபுவை போல நாம் உத்தமன் அல்ல, இருந்தாலும் சரி, இருப்பினும் சரி, என்னிடத்துல பாவத்தினால், என்னிடத்துல பிரச்சனையினால் நான் சில நேரம் நான் சோதிக்கப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய கர்த்தருடைய காருண்யம் என்னை என் கூடயே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தப்பு செய்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைதான். அதற்காக நான் தப்பு செஞ்சிட்டே இருக்கிறோன்றது அர்த்தம் கிடையாது. என்னை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார். என்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டனோ, இல்ல கிறிஸ்துவை நான் என்னைக்கு ஏற்றுக்கொண்டனோ, அன்னைக்கு என் முன்னாடி ஒரு கேடகம் கட்டப்பட்டிருக்கிறது. அன்னைக்கே நான் ஃபென்ஸ்குள்ள வந்துட்டேன். கிறிஸ்துவத்தை அல்ல, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட போது அன்றைக்கே நான் ஒரு ஃபென்ஸுக்குள்ள வந்துட்டேன், கர்த்தருடைய காருண்யத்துக்குள்ள வந்துட்டேன், கர்த்தருடைய கேடகத்துக்கு உள்ள வந்துட்டேன். அங்கிருந்து கர்த்தர் என்ன உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்றைய வரைக்கும் நான் கேட்கிறேன், இன்றைய வரைக்கும் அன்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருந்தோம், கம்பேர் பண்ணி பாருங்க.
நான் முன்பு எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கிறேன் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு இரக்கத்தை, அவ்வளவு தயவை நம்ம இடத்துல வச்சிருக்கிறாரு. ஃபென்சிக்குள்ள நீங்க தான் இருக்கிறோம், அங்க இருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி 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 தான் வச்சிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட பாவங்கள் நம்மள செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் ஓப்பனா பேசுறேன், நீங்க தவறா நினைச்சுக்கிட்டாலும் சரி, இது நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம தவறா நினைக்க மாட்டோம். என் எண்ணங்களிலே நான் பாவம் செய்கிறேன். நான் ஒரு விதத்தில் நான் ஸ்டாண்ட்ல நான் கரெக்டா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறேன். என்னுடைய மறைவான வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு குறைவு வர்றது என்ன காரணம்? எனக்கு குறைவு வருது, நான் ஃபென்சிங்குள்ள இருக்கும் போது, ரத்த கோட்டைக்குள்ள இருக்கும் போது, நான் ஒரு அக்னி மதிலுக்குள்ள இருக்கும் போது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு இன்னும் முதலிடம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம். இது வரைக்கும் கொடுத்ததுக்கே, இவ்வளவு கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுத்ததுக்கே கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் இப்ப கொடுத்த, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உண்மையான வார்த்தை. நான் பாவம் செய்தேன், கர்த்தரை நிறைய வாட்டி மறுதலிச்சிருக்கிறேன், நோக செய்திருக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய நற்கிரியைகளை பார்த்து என் மேல் அவர் இரக்கம் வைத்து அவர் காருண்யத்தை என் மேல் வைத்ததுனால இன்றைக்கு நான் இங்கே சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வெள்ளுடை தரித்து நாம் இங்கே அமைந்திருக்கிறதுக்கு காரணம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு ஆண்டவருடைய சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் வைத்த காருண்யம், அவர் என் மேல் வைத்த இரக்கம். நான் தப்பு செஞ்சுட்டேன்னு என்னை தண்டிச்சிருந்தானா நான் எப்பயோ மண்ணோட மண்ணா போயிருப்பேன். உண்மையா இல்லையா? நான் கேட்பது ஒரு ரிக்வஸ்டா கேட்கறது என்னன்னா, இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, அந்நிய மக்களை உள்ள வர வைக்கிறதா இல்ல நம்முடைய விசுவாசிகளே உள்ள வர வைக்கிறதா? இப்போ எந்த முயற்சியில நம்ம ஈடுபடுறதுக்கு இப்போ நம்ம என்ன முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத ஸ்டாண்ட் தெரியாம நான் இருக்கிறேன். நான் இப்போ வெளியே போயிட்டு நம்ம கன்வென்ஷன் நிறைய நடத்தி நிறைய பேரை நம்ம வெளிய ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபித்து அவர்களை உள்ள வர வைக்கணுமா, இல்ல நம்மளுடைய ஆத்துமாக்களே உள்ள வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆலயம் பத்தாது, சுத்திலும் உட்காந்து ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்தாலும் பத்தாது, அவ்வளோ ஆத்துமாக்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆத்துமாவுக்காக நம்மளுடைய விசுவாசிகளுக்காக நான் ஸ்டாண்ட் எடுக்கணுமா, இல்ல நான் வெளியில இருக்கிற நான் புறஜாதிகளுக்காக நான் ஸ்டாண்ட் எடுக்கணுமா? எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எனக்கு புரியல. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு. நான் ஏன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க கூடாது? நான் ஏன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க கூடாது? அவர் கேட்கிறாரு, கொஞ்சம் தான் கேட்கிறாரு. நான் அதை தான் சொன்னேன், 2 ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஸ்டாண்டில் எனக்குள்ள குறைகள் இருக்கு, ஆனால் ஒரு ஸ்டாண்டில் நிறைவு நிறையா இருக்கு. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த கொஞ்சத்திலேயே நம்ம இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னும் நிறைவாக, இன்னும் கர்த்தருக்கு உகந்ததாக, இன்னும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் என் ஆண்டவர் இதை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார் என்பது அவர் கேட்கிறாரு. கொஞ்சத்தில் உண்மையாயிரு, நான் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சொல்றாரு. அவர் கேட்கறது கொஞ்சம் தான் கேட்கிறாரு. ஆமென். அவர் கொஞ்சத்துல உண்மையாரு, அது போதும். அதிலிருந்து உன்னை அநேகத்துல ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக உன்னை நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, தாவீது சொல்லுகிற வார்த்தை இல்லையா அது? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது என்று தாவீது எப்ப சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஏன் சொல்றாரு பாருங்க. 1ஆம் வசனத்தை படிங்க அதே அதிகாரத்துல. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு இது அவர் பாடின பாட்டு தான். இது என்னை ஆண்டவர் உயர்த்துகிறார்னு சொல்லி சந்தோஷமா பாடி 36வது வசனத்துல வரும்போது இதை அவர் சொல்லுகிறார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது சொல்றார். அவருடைய இரக்கம், தயவு, நான் செய்த பாவத்துக்கு என்ன கர்த்தர் தண்டிக்கணும்னு மட்டும் என்ன நினைச்சிருந்தாருன்னா நான் மண்ணோட மண்ணா போயிருப்பேன். நான் மண்ணோட மண்ணா போயிருப்பேன். நான் செய்த பாவம் அவ்வளவு இருக்குது. நான் எண்ணத்தினால, நடத்தினால, திங்கிங்னால, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாத்தினாலும் நான் செய்கிற பாவங்களை மட்டும் அவர் கணக்கு எடுத்திருந்தாருன்னா நான் மண்ணோட மண்ணா போயிருப்பேன். என்னுள்ள நற்கிரியைகளை கர்த்தருக்கு நான் எந்த அளவுக்கு முதலிடம் கொடுத்தேங்கிறத நான் அதை கொஞ்சம் கணக்கு எடுத்தனால தான், கொஞ்சத்தில் நான் உண்மையா இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க,
பாருங்க. ஃபென்சிங் எதுக்கு போடுகிறார் பாருங்க. எனக்கு ஒரு கேடகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சத்துருக்கள் அதுக்குள்ள வரல. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்காக தான் அந்த ஃபென்சிங்கை உள்ள போட்டு வச்சிருக்கிறார். சத்துரு என்னை தொடாம என்னை சுத்தி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி 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 அடைச்சிட்டு இருக்கிறான். சுத்தி சுத்தி நான் இருக்கிறேன்னா என்னை சுத்தி ஏகப்பட்ட சத்துரு என்னை கண் பார்த்து கொண்டே இருக்கிறான். எவனை கொத்திட்டு போலாம், எப்ப கொத்திட்டு போலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. பேய் சொல்லுது, இங்க ஒரு பேய் ஓட்டும் போது பேய் சொல்லுது, உன்னை தூக்குறோம் பாடுறா அப்படின்னு. என்ன, நான் உட்கார்ந்தேன். நம்ம தலைமை போதர் அம்மா ஓட்டிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ஓவரா ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். என்ன பண்றேன்னு கொஞ்சம் அப்படியே மிரட்டினேன். உன்னை தூக்குறோம் பாருடா அப்படின்னுச்சு. ஏய், இப்பத்தாயா வந்தேன் ஊழியத்துக்கு, அதுக்குள்ள தூக்குறேங்கிற. அதுக்குள்ள தூக்கி முடிஞ்சா தொட்டு பாரு சொன்ன. முடிஞ்சா தொட்டு பாரு. எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் அது சொல்லுதுங்க. அது சொல்லுது, நாங்க மொத்தம் 28 பேர் இருக்கிறோம். பைத்தியம். எனக்குள்ள இருக்கிறவர் கணக்கில்லாதவரியா, வல்லமை உள்ளவர் என்கிட்ட இருக்கிறவர். உன்னால என்ன செய்ய முடியும்? நான் கேட்டேன் அதுகிட்ட. ஹல்லேலூயா. உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னை தூக்குறோம் பாரு அப்படிங்குது. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணு. உன்னால நீ பேய் பிடிச்சிருக்க ஆடிக்கிட்டு இருக்க பாரு, அந்த நபரையே உன்னால தூக்க முடியாது. அப்புறம் எங்க நீ என்ன தூக்குறது? ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கல. பிராணனை அழிவுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். எனக்கு பிரச்சனை வருது, துன்பம் வருது, நான் அழுவுறேன், கதறேன். நான் ஃபென்சிங்குள்ள தான் இருக்கிறேன். நான் வெளியே என்ன கர்த்தர் விடல. அவருடைய காருண்யம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் உள்ளதான் இருக்கிறேன். நான் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் என் பிராணனை அழிவுக்கு அவர் விடவே மாட்டாரு. ஏன்? எனக்குள்ள இருக்கிற சுவாசம் என் கர்த்தர் கொடுத்தது, பிசாசு கொடுத்தது இல்ல, எங்க அம்மா அப்பா கொடுத்தது இல்ல. எங்க அம்மா அப்பா சரீரம் கொடுத்தாங்க, ஆனால் எனக்குள்ள ஆத்மாவை கொடுத்தது. அதை யாரால எடுக்க முடியும்? யாரால் அது அனுமதி கொடுக்கலாம்? என் ஆண்டவர் அனுமதி கொடுக்கணும். என் உடம்புல இருந்து உயிர் வெளியே போனா என் ஆண்டவர் அனுமதிக்கணும். அவர் அனுமதிக்காம யாராலையும், எந்த சக்தியாலும், எந்த மனிதராலும், எந்த சத்ருவாலும், யாராலையும் என் ஆத்மாவை என்னுள்ள இருந்து எடுக்க முடியாது. நான் ஃபென்சிங் உள்ள இருக்கிறேன். ஒரு கேடகம் என்னுள்ள இருக்குது. தாவீது சந்தோஷமா பாட்டு பாடுறாரு. சத்துருக்குள்ள இருந்து என்ன விலக்கி. அந்த வசனம் படிங்க. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களும். அப்ப எவ்வளவு சத்துரு இருந்திருக்கணும்? எல்லா சத்துருக்களும் வந்து என்னை நீங்களாக்கி விட்டார், சவுலுக்குள்ளும் நீங்களாக்கி விட்டார். கர்த்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அரசனாக மாத்தினார். அங்கேயே ஆண்டவருடைய சித்தம் அவனை வச்சுட்டார். எங்க சாதாரணமா இருக்கும் போதே, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் சிங்கம் வந்தது. ஆட்டை கிழித்து போடுவது போல நான் கிழித்து போட்டேன். சிங்கத்திலிருந்து சிங்காசனம். அவர் நடுவில் இருக்கிற டிராவலிங், எவ்வளோ பெரிய டிராவலிங் அவர் மேற்கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு. தாவீது தாழ்மையாக தான் இருந்தார். தாழ்ந்து 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 தாழ்ந்து. ஏன்? கர்த்தருடைய காருண்யம் அவர் மேல் இருந்ததுனால அவர் வர 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 எத்தனையோ முறை அவரை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க. ஈட்டி எடுத்து நேராக அறைகிறார் தவிர பதிலுக்கு அந்த ஈட்டி எடுத்து அவர் கொடுக்கல. அவர் தள்ளி விலகி நின்றார். பிரச்சனையை கண்டார். விலகி விலகி பொறுத்து 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 போறதுனால நான் கோழை ஆயிட மாட்டேன். நான் என்னுடைய கோல் அரசனாகிறது தான் என்னுடைய கோல். கர்த்தர் என் மேல வச்ச சித்தம் அரசனா வருது. ஏன் வேலை சவுலோட சண்டை போறது இல்ல, பிசாசு இங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை இல்ல, என் கூட ஏன் பிரச்சனை பிசாசோட போராடி மேற்கொண்டு என்னுடைய இலக்கு ராஜாவாக, கர்த்தர் ராஜாக்களமாக, ஆசாரியமாக அபிஷேகம் பண்றதுக்கு அங்கதுக்கு நான் தயாராயிட்டு இருக்கிறேன் தவிர இங்க இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கு நான் இல்ல. ஹல்லேலூயா. நான் ஒதுங்கி தான் போவேன். அதனால என்ன கோட நினைப்பாங்க. நினைச்சிட்டு போ. என் கோல் வேற. என் கோல் பரலோக ராஜ்யத்துக்கு பிறகுதான் என் கோல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் எது வரைக்கும் இரக்கம் அவருக்கு இருக்கு. என் ஆண்டவர் எது வரைக்கும் இரக்கம் இருக்கிறார். தாவீதை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். எங்க இருந்து எங்க யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறார். அவர் அப்போ கூட பெருமை வரல. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி அவரை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது அமைதியா போயிட்டு இருக்கிறார். என் ஆண்டவர் எது வரைக்கும் இரக்கம் உள்ளவர், எது வரைக்கும் டீப்பா, எங்க வரைக்கும் அழுகி போன உடல் 4 நாள் ஆயிடுச்சியா, நாற்றம் அடிக்கும். அழுகி போன உடல், அதில் மேல் கர்த்தர் இறக்க வைக்கிறார். அழுகி போன உடல் மேல இறக்கம் வச்சு லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா.
அழுகி போன உடல் மேல வைத்திருக்கிற இரக்கம். ஆத்துமா கர்த்தர் கொடுத்தது. சொல்றாரு, லாசருவே ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்கிறது. அவர் எலும்புகளை உயிரடைய செய்கிறார். அழுகி போன சரீரத்திலிருந்து உயிர் வர வைக்கிறார். என் ஆண்டவரால் எல்லாம் முடியுது. அவர் காட்டின இரக்கம். அழுகிறார் ஆண்டவர், அழுகிறார், வியாகுலப்படுறாரு. என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வியாகுலப்படுறாரு, அழுகிறாரு நமக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவை கர்த்தர் விடுவித்ததுனால அந்த இடத்துல பார்க்கிறோம். நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சகரியா 9:17 படிங்களேன். சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, எவ்வளவு பெருசு. அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எவ்வளவு பெருசு தெரியுமா, எவ்வளவு பெருசு தெரியுமா. அழுகின உடலிருந்து அவரை காப்பாற்ற முடியும். நான் சாவின் விளிம்புல போனாலும் என்னால் அவரால் என்னை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ சொல்ல வந்தது இதுதான். டைம் போயிடுச்சு. நான் சொல்ல வந்தது இதுதான். எவ்வளோ இரக்கம் தயவு என்னிடத்துல காட்டியிருக்கிறாரு. நான் ஏன் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே தெரியுமே. எனக்கு ட்ரெஸ் கொடுத்தது அவர், எனக்கு உயிர் கொடுத்தது அவர், எனக்கு வாகனம் கொடுத்தது அவர், எனக்கு உடைமைகளெல்லாம் கொடுத்தது அவர் தானே. நான் சொந்த முயற்சினால் நான் முன்னேறினேனா, என் கையின் பிரயாசத்தினால் நான் முன்னேறினேனா, என் உடல் ஆரோக்கியத்தினாலையும் நான் உடல் என்னுடைய பராக்கிரமத்தினாலையும் நான் முன்னேறினேனா? ஊதி தள்ளிடுவார் ஆண்டவர். ஒரு நிமிஷம் நான் கட்டின மகாபாபிலோன்னு சொன்னோடனே ஒரே வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன் அவன் மாட்டை போல புல்லை மேய்ந்த கதைலாம் நமக்கு தெரியும். எல்லாமே என் கர்த்தரால் வந்தது. இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா வாழ்க்கையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால வந்தது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன் அவர் சொல்லுகிறார் இல்லையா. ஏன் இன்னும் கொஞ்சம் டபுளா பெற்றுக்கலாமே, டபுள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாமே. இன்னும் கொஞ்சம். வாரத்தில் 2 மணி நேரம், மாசத்துல 8 மணி நேரம். கரெக்டா? மாசத்துல 8 மணி நேரம் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த 8 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஈவினிங் மன்றாட்டு ஜெபத்தில் அழுது ஜெபம் பண்ணணும். இங்க இருக்கிற அத்தனை பேர் அழுதாங்க. ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது பாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா ஜெபம் பண்ணலான்னு வந்தேன், மனசு கஷ்டத்தோடு போறேன்னு சொன்னாரு. ஏன் மனசு கஷ்டத்தோடு போறீங்க? அழுகிறதுனால மனசு கஷ்டம் இல்லை, இன்னும் ஜனங்க வந்திருக்கலாமே, எத்தனை நாள் இப்படியே அழுதுட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அந்த ஆத்ம பாரம் அவருக்குள்ளேயும் இருக்கிறத நான் பார்த்தேன். அவர் அழுது ஜெபம் பண்ணதுக்கு வருத்தப்படல. இந்த ஆத்மாக்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட மாட்டாங்களா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டபுளா பெற்றுக்கலாமே. ரிக்வெஸ்டா கேட்கிறேனே, டபுளா பெற்றுக்கலாமே. ஏன் நம்ம அதை முடிவு எடுக்க கூடாது? இரக்கம் வைக்கிறார் ஆண்டவர், காருண்யம் கொடுக்கிறார். காருண்யத்தினால், இரக்கத்தினால் நம்மளை இதுவரைக்கும் நான் தப்பு செய்துட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் அவர் 7 தடவை மன்னிக்கிற கடவுளாக நம்ம இடத்துல இருக்கிறார். அவர் நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, ஆனாலும் என் வழிகளை நான் ரூபகாரப்படுத்துக்கிறேன். நான் உள்ளே இருக்கிறேன்ப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான்ப்பா இருக்கிறேன், அங்கே இருந்துட்டு நான் தப்பு பண்ணுறேன்ப்பா, நான் உம்முடைய பிள்ளை தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அங்கேருந்து திரும்பவும் கரம் தூக்கி அவருடைய காருண்யத்தினால் என்னை பெரியவனாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் உயர்த்த அநேகத்துல பெரிய ஆளாக வர அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கொஞ்சத்துல கேட்கிறாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா கேட்கிறாரு. நிறைய விஷயத்துல பாருங்களேன், யாரெல்லாம் நம்மளை நிந்திச்சாங்களோ, யாரெல்லாம் நம்மளை இது போடுறாங்களோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தானியேலை அவர் சிங்கக்கேவில போட்டாரு. அவர் தானியேலுக்கு எதுவும் கட்டளை இடலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு எதுவும் கட்டளை இல்லை. சிங்கத்தின் வாயை கட்டினாரு. என்னை சுத்தி பேசுறவன் வாயை கட்டினாரு. ஹல்லேலூயா. என்னை சுத்தி பேசிட்டு இருக்கிற வாயெல்லாம் கட்டி போட்டாரு. என்ன சுவாதீனமா தான் இருக்கிறேன். ஏன்? என்னுடைய ஆண்டவருடைய ஃபென்சிங்குள்ள நான் இருக்கிறேன். சிங்கத்தின் வாயை கட்டுவாரு தவிர என் வாயை கட்ட மாட்டாரு, என்ன நெருக்கி போட மாட்டாரு, என்ன ஒண்ணும் செய்யல. ஆனா கட்டினது சிங்கத்தின் வாயை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் என்ன சிங்கத்தின் மேல தூக்கி போடணும்னு நினைச்சவங்க எல்லாம் சிங்கம் பீறி போட்டது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் என்ன நிந்திக்கணும், யாரெல்லாம் என்ன கொல்லணும்னு என்ன உள்ளத்துக்கு போட்டான்ல, சிங்கக்கேபில உள்ளத்துக்கு போட்டான்ல, என்ன நிந்திக்கணும்னு நினைச்சான்ல,
அவன் அனுபவிப்பான். நான் அவனுக்கு சாபம் போட வேண்டியது அவசியமே இல்லை. நான் எதிரியை பார்த்து நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் எதிரியை பார்த்து நான் சொல்லுவேன், நீ நல்லாரு, நீ நல்லாரு, நீ நல்லாரு. காலைல ராஜா வராரு, ராஜாவே நீ வாழ்க, நீ வாழ்க, என்னை தூக்கி உள்ள போட்டல, நீ வாழ்க. நான் ஏன் நிந்திக்கணும், நான் ஏன் சாபம் விடணும், மற்ற பேருக்கு நான் ஏன் சாபம் விடணும்? எனக்கு பெரிய அனுபவம் இல்லை, எனக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தில் சொல்றேன். பிறரை பார்த்து சாவணும்னு நினைச்சிருப்பாங்க சில பேர். இவ்வளோ தொல்லை கொடுக்குறானே, இவன் செத்து தொலைஞ்சா என்ன, இவ்வளோ தொல்லை கொடுக்குறானே, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடணும், இவனுக்கு ஒரு கெட்டக்காரன், அவன் மட்டும் நல்லா போய்கிட்டே இருக்கிறானே. அந்த வார்த்தை மட்டும் நம்முடைய யார் வாயிலிருந்தும் மிகுந்த ரிக்வெஸ்டா சொல்றேன், அது மட்டும் வரவே வேண்டாம். அப்படி வருவானால் நம்ம சொல்றோம்ல, அது நமக்கு தான் ரியாக்ட் ஆகும். நான் இது அனுபவத்தில் தான் சொல்றேன். உனக்கு என்னடா பெரிய அனுபவம் நினைக்காதீங்க, எனக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தில் தான் சொல்றேன். யாரையாவது நம்ம சாபம் போறோன்னா அந்த சாபம் ரிட்டர்ன் நமக்கு தான் வரும். நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு சொன்னா நல்லா தான் நாம இருப்போம், கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் சுத்தி இருக்கிற வாயை கட்டுவாரு, நான் நிம்மதியா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் எதுக்கும் கவலைப்படல, வாழ்க வாழ்க. ஹல்லேலூயா. அதே வரிசையில சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ கூட சொல்லலாம், அது கூட சொல்லலாம். உள்ளத்துக்கு போட்டாங்க, அவங்க எதுவுமே சொல்லலை. 4 மைல் சாயில் அவரை காப்பாற்றி கொண்டு வந்தது யாரெல்லாம் உள்ளத்துக்கு போட்டாங்களோ அவன் செத்தான். ஹல்லேலூயா. ஆனால் சாவணும்னு சாத்ராக் மேஷாக் ஆபத்தில் முடிவு பண்ணல, ஆண்டவர் முடிவு பண்ணுகிறார். யாரெல்லாம் உன்னை நிந்தித்தார்களோ அவருக்கு கர்த்தர் முடிவு கட்டுவாரு, கர்த்தர் முடிவு கட்டுவாரு. வெளியில சுற்றி வட்டாரத்தில், என் சுற்றி வட்டாரத்தில், என் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க காலையில பாடுவாங்க, நம்ம காலையில எழுந்து போன, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன்னு பாடணும் நம்ம நினைப்போம். பக்கத்துக்கு பாடுவான். நமக்கு பயங்கர வைத்தறிச்சலா இருக்கும். என்னடா காலையில ஏஞ்ச உடனே இப்படியா? ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. தானியேல் ஜெபம் திறந்து வச்சான். தான் முன்பு சேர்ந்திருந்தபடியே 3 வேளை ஜெபித்தான். அதை செஞ்சா போல 3 வேளை இல்லை, 1 வேளை ஜெபித்தாலே சிங்கத்தின் வாயை எப்படி கட்டினவரோ அந்த டேப் ரெக்கார்டு வாயை ஆண்டவர் கட்டுவார். பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி எந்த கவலையும் இல்லை, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லை பிரச்சனை சண்டை போடுறானா அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நாம ஏன் வேஷ்டியை மேலே ஏற்றி கட்டிக்கின்னு சண்டைக்கு போனோம்? நான் பைபிள் எடுத்துகிட்டு போகிறேயா, என் பட்டயத்தை எடுத்துகிட்டு போகிறேன், என் பட்டயத்தை எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு VBS பாட்டு ஒன்று பாடணும்ல, அது என்ன பாட்டு? வீரனே போர் வீரனே, இயேசுவின் படையில் நாங்களும் ஒரு வீரனே. அப்புறம் எதிர்த்து வரும் சத்துருவை வீழ்த்திடுவோம் அவர் நாமத்தினாலே. வீரனே போர் வீரனே, இயேசுவின் படையில் நாங்களும் ஒரு வீரனே. எதிர்த்து வரும் சத்துருவை வீழ்த்திடுவோம் அவர் நாமத்தினாலே. அவருக்கா நம்ம பாடலாம், அந்த பாட்டை பாடிட்டு போயிடலாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், வேத பட்டயம் கையில், எதற்கும் அஞ்ச மாட்டோம் போர்க்களத்திலே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், வேத பட்டயம் கையில், எதற்கும் அஞ்ச மாட்டோம் போர்க்களத்திலே. அப்புறம் வெற்றி கொடியை பிடித்திடுவோம் தேவன் பாதத்தில் வைத்திடும். மைக் எடுத்து பாடி இருக்கலாம்ல. வெற்றி கொடியை பிடித்திடுவோம் தேவன் பாதத்தில் வைத்திடுவோம், திரும்பி நாங்கள் பார்க்கவே மாட்டோம். என் கையில் இருக்கிறது போதும், என் கையில் இருக்கிறது வேத பட்டயம். அவன் ஒரிஜினல் பட்டயத்தை எடுத்துன்னு வரட்டும், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துட்டு வருவேன். அவங்கிட்ட இருக்கிறத விட என் கிட்ட இருக்கிறது அதிகம். ஹல்லேலூயா. இதுக்குள்ள ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பட்டயத்தினால ஹல்லேலூயா ஜெபம் பண்ணலாமா? நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் கொஞ்சம் உள்ளங்கை மேகம், கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ரொம்ப கஷ்டம் இல்லை. என் முதுகில் மாட்டணும்னு அவசியம் இல்லை, கொக்கி மாட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் என்னுடைய சீக்ஸில் குத்தி இந்த பக்கம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மண் சோறை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நான் சட்டியில் தீயை வச்சு என் கையில் பொசுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மன்றாட்டு ஜபம், தானியல் ஜபம், வேத பாடம், வாலிப பிள்ளைகள், கொஞ்சம் 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 கொஞ்சம். அநேகத்துல அதிகாரியாக்க என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெயிட் பண்றாரு. கொஞ்சம். பெத்தவர்கள் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். கர்த்தர் ஏதோ தடுத்திருக்கிறார் நினைக்கிறேன். என்ன பெற்றவர்கள் பெற்றோர், கணவன் மனைவி, மனைவி கணவன் சண்டை போட்டுறதுலேயே காலம் ஓடி போயிடுச்சு. அதுலேயே போயிட்டு இருக்கு. பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதில்லை. பிள்ளைகள் காட்டு கழுதை போல அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஃபங்க்ஷன் போனா கணவன் மனைவி மட்டும், எங்கேயாவது போனோம்னா கணவன் மனைவி மட்டும், பிள்ளைகள் வீட்டில் கிடக்கு. அது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கறது இல்லை. விபிஎஸ்க்கு அனுப்புறது இல்லை, சண்டே கிளாஸுக்கு அனுப்புறது இல்லை. வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புறது இல்லை. அன்றைக்கு போட்டாங்க விதை. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் சொல்றோம். அன்றைக்கு விதை விதைத்ததை ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு அறுத்தான். அன்றைக்கு வயலட்டம்மா அவர்கள் விதை விதைத்தது இந்த சுற்று வட்டாரத்துக்கு ஃபுல்லா செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. கைத்தட்டினவங்களுக்கு நன்றி. ஆனா நம்ம போடுற விதை, இப்ப கைத்தட்டுங்க பார்ப்போம். நம்ம போடலையே. நம்ம போடுற விதை நாளைக்கு அது செழித்தோங்கி நிக்குமே. என் பிள்ளையை குறித்து நான் கவலைப்படாம இருக்கிறேனே, பரிசுத்தத்தை குறித்து கவலைப்படாம இருக்கிறேனே, அதை சாப்பிட்டுச்சான்னு நான் கவலைப்பட்டேன், அதை நான் உடுத்துச்சான்னு கவலைப்பட்டேன், அதை படிச்சுச்சான்னு நான் கவலைப்பட்டேன். ஆனா ஆவிக்குரிய ஜீவத்துல இருக்குதான நான் கவலைப்படலையே. கொஞ்சம் பரிசுத்தமா லேசா திருப்பி விட்டா, சண்டே கிளாஸ்க்கு லேசா அனுப்பி விட்டா 4 வசனத்தை அது கத்துக்குமே, அது வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்குமே. கர்த்தருடைய இரக்கம் அவ்வளோ இருக்குது. நான் தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருக்குமான்னு கேட்டா உடனே மன்னிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. 7 மணிக்கு ஜபிக்கிறோம், இன்னைக்கு ஜபிக்கிறோம். கொஞ்சம் லேசா, கொஞ்சம் 1 மணி நேரம். அவர் கர்த்தர் கேட்டதுதான், 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். கர்த்தர் சாக போறாரு, அவரை சிலுவையில் அறைய போறாங்க. ஜபித்துட்டு வந்து கேட்கிறாரு, எனக்காக ஒரே 1 மணி நேரம் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இன்றைக்கு நம்ம விதை தூவினோம். அது நாளைக்கு அது முளைத்து எழும்பும். சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் அது செழித்தோங்கி வளரணும். ஹல்லேலூயா. அது கனி கொடுக்கணும், எல்லாருக்கும் கனி கொடுக்கணும். என் பிள்ளை வளர வேண்டாமா? என் பிள்ளை சாப்பிட்டா போதுமா? உடுத்தினா போதுமா? என் பிள்ளை ஆவிக்குரிய ஜீவத்துல வளர வேண்டாமா? நான் எப்ப வசனம் சொல்லி கொடுப்பேன்? நான் சண்டை போடுறதுலயே, நான் பிரச்சனையில இருக்கிறதுலயே என் பிள்ளை அந்தரையே பார்த்து 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 வளர்ந்து வாழ்க்கையே வெறுத்து போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு நீ யார மாதிரி வரணும்னு கேட்டா, நான் என் அப்பா மாதிரி வரணும், எங்க அம்மா மாதிரி வரணும்னு சொல்ற பிள்ளை எங்க அப்பா அம்மா மாதிரி மட்டும் என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறா நினைக்காதீங்க, யாரும் தவறா நினைக்காது. என்னடா பேசுறான், என்னடா உனக்கு பேசுறான் அப்படி நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. இருக்கிற உண்மையை சொல்றேன், இருக்கிற உண்மையை சொல்றேன். நிறைய பேர் ஜெப விண்ணப்பம் வைக்கிறாங்கல்ல, அதை வச்சு சொல்றேன். நான் ஒன்றும் பெரிய ஞானியோ பெரிய அறிவாளியோலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இங்க வந்து பேசும்போது ஜெப விண்ணப்பம் வைக்கிறாங்களே, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. 15, 18, 19 வயசுக்கா ஆகுது, அது குடிக்குதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நெஞ்செல்லாம் பதறம் தெரியுமா? எவ்வளவு நெஞ்செல்லாம் பதறம் தெரியுமா? 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சதுன்னா அதோட வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கும்? 70 வயசு, பலத்தின் மீது 80 வயசு, 40 வயசுலயே எல்லாம் வெந்து போகும். அந்த பிள்ளைய கொஞ்சம் திருப்பி இரக்கம்,
கர்த்தர் இரக்கம் காட்டுறாரு. ஃபென்சிக்குள்ள தானே இருக்கிறோம், ஏன் பயப்படணும்? எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த மனிதர்களை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. என் கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அழகா பாடுறோமே, அழகா பாடுறோமே, அழகா பாடுறோமே. அவருடைய காருண்யம் கொஞ்சத்துல, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற, கொஞ்சத்துல நம்முடைய ஆலயத்தை எங்கேயோ கொண்டு போலாம், எங்கேயோ கொண்டு போலாம். நம்ம முன்னோர்கள் செய்த ஊழியத்தை விட இன்றைக்கு இருக்கிற ஊழியம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு கேட்டாலும், கெஞ்சினாலும் பசங்களுக்கு அது புரியல, பிள்ளைகளுக்கு அது புரியல. எவ்வளவு கெஞ்சி 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 கேட்கிறோம். இங்க வந்து இங்க வந்து வாலிபர் ஜெபமோ இந்த ஜெபங்கள்லாம் நடத்துற எல்லாம் பாஸ்டர்மார்க்கெல்லாம் எந்த சம்பளமும் கிடையாது. சம்பளம் கர்த்தர் மட்டும் தான் கொடுக்கிறாரு, எந்த ஆதாயமும் கிடையாது. நீங்க காணிக்கை எடுக்கல, ஒரு ஆதாயமும் தேவையும் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் தானாய் நடத்துவார், தானாய் நடத்துவார். இந்த சபையை தானாய் நடத்துவார். கொஞ்சம் சாயந்தரம் வாங்க, இந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் கலந்து கொள்ளுங்க, வேற உங்க சொந்த வேலைக்கெல்லாம் போங்க. என் ஆண்டவருடைய காருண்யம் எல்லாரையும் பெரியவனாக்கும். நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக, அநேகத்துக்கு அதிபதியாக. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால். அப்படியே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மட்டும் எழும்பலாமா? அப்படியே கிளம்பி போலாம். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை. அநாதி ஸ்நேகத்தால் அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அளவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. மறுபடியும் அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால்
என்னை தேடி ஹalleluya ஹalleluya அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது. எங்களை அருமையாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆண்டவரே பாடவும் மகிமைப்படுத்தவும் நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வந்த ஒருவரையும் ஆண்டவரே கருங்களை தருகிறோம் அப்பா. பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீர் அவர்கள் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாராவது சுகவீனமாக பலவீனமாக யாராவது வந்திருந்தால் உடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்லும் போது நல்ல ஒரு பலனை பெற்றவர்களாக கடந்து செல்ல ஆண்டவரே ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் நீர் ஆண்டவரே எங்க வந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவரே நீ பெரியவனாக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருங்கங்களை தருகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீரே பொறுப்பெடுத்து நடத்தி கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். துதி கனமே மேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். சமாதானத்துடைய போய் வாருங்கள்.